அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 1, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஜூலை 1 வந்து தேசிய மருத்துவர் தினம், அதாவது நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஜூலை 1ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னென்னு பார்த்துருவோம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு, செயலுக்குரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்புடைய செய்ய வல்லவன் அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கடந்த நிதியாண்டில் ரூபாய் 22.08 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல், 5 ஆண்டுகளில் இரட்டிப்பான வளர்ச்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. 2024-25 நிதியாண்டில் 22.08 லட்சம் கோடி சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானதாக மத்திய அரசு திங்கட்கிழமை வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கப்பட்டது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2020-21 11.37 லட்சம் கோடி, 24-25 இந்த நம்பர்ஸ்ன்றப்போ 5 ஆண்டுகளில் இரட்டிப்பான வளர்ச்சின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நபார்டு வங்கி நிதியை ரூபாய் 4,290 கோடியாக உயர்த்தி வழங்க வேண்டும்னு தமிழகம் வலியுறுத்தியிருக்கு. பயிர் கடன்களுக்கான தொகையை ரூபாய் 4,290 கோடியாக மீண்டும் அதிகரித்து வழங்க நபார்டு வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் என்று தில்லியில் நடைபெற்ற மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர்களுக்கான சிந்தனை அமர்வில் அமைச்சர் கே.ஆர். பெரியகருப்பன் கேட்டுக்கொண்டாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, நபார்டு பேங்க் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.